ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க குண்டாஸை ஹையர் பண்ணிட்டீங்க, ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து உள்ளே இறக்கியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட போர்வையை போத்திக்கிட்டு உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை உள்ள கொண்டு வராது. வரவங்க கூட அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க நேபாள் மாதிரி பண்ண போறோம். என்ன பண்ணுவீங்க நேபாள் மாதிரி? ஸ்டூடெண்ட் கிரவுட் சொல்ற விஷயமா இதெல்லாம்? உட்கார்ந்து பஸ் ஏறிக்கிறது ஸ்டூடெண்ட் கிரவுட் பண்ற விஷயமா? பெண்கள் ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார்ந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டு உட்கார்ந்து என்ன பண்ற அந்த நியூசன்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற விஷயமா? ஸ்டூடெண்ட்ஸ் கையில வந்து வாழ் இருக்குமா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று யாருங்க நீங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்ல ஆர்கனைசேஷனா, என்ஜிஓவா? ஸ்டூடெண்ட்ன்ற பேர்ல நிறைய பேரை நீங்க உள்ள திணிச்சிட்டீங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இதுல நீங்க யாரை இறையா போடுறீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. குழந்தைங்களை போடுவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸை போடுவீங்களா? அவங்க ஃபியூச்சரை போடுவீங்களா? இந்த அப்போசிஷன் லீடர் வெளியில வந்து பிளாக்கார்டை பிடிக்கிறதுனால, இல்ல மீடியா முன்னாடி போய் பேசுறதுனால, இல்லன்னா வந்து ஐயோ டெமோக்ரஸி இஸ் பிரேக்கிங் இன்டு பீசஸ் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வெளியில வந்து கோஷம் போடுறதுனால இதனால எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த அபிஜித் தீப்கே அப்படின்றவர் தானே வந்து ஃபவுண்டர். அவருக்கு அடிப்படை நான் என்ன கேக்குறேன், வாங்க எல்லாரும் நம்ம போராடலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் வெளியில வந்து பேசினாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தங்களுக்கு கூட தடியடியே விடலாமா? 3 நாளா பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட் உள்ள வச்சு அவங்கள பின்டான் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நீங்க அங்க கேட்கணுமா? இல்ல பார்லிமெண்ட்டை நடத்தாம பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க வெளிநடப்பு செய்யணுமா? இது நான் முதல் வாட்டி நீங்க பண்றீங்களான்னு கேட்கிறேன். நான் எம்பினா என்னங்க? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தானே. உங்க வேலை எங்க? பார்லிமெண்ட்டுக்குள்ள தானே உங்க வேலை. பார்லிமெண்ட்டுக்கு வெளில என்ன தோஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யுவர் கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதற்கு இடையிலேயே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வயலன்ஸ் ஜூலை 20 நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக 21 நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. வயலன்ஸ்ல ஈடுபட்டவங்கள போலீசார் லத்தி சார்ஜ் பண்ணாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படியான மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ உங்களுடைய இந்த முதற்கட்ட பார்வை, இந்த இங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு என்ன மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னா மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. உங்களுடைய பார்வையில எப்படி பார்க்கறீங்க? முதல்ல ஒண்ணு நம்ம இன்னொன்னு இந்த என்டையர் சினாரியோல ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேப்பர் லீக் வந்து நீட்டோட பேப்பர் லீக் நடந்துட்டு இருக்கு. அதனால நீட் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஏஜென்சி வந்து அவங்க கவர்மெண்ட் ஏஜென்சி, அது அவங்க ஒழுங்கா நடத்தலன்றது ஃபர்ஸ்ட் பிழை. ரெண்டாவது வந்து அதனால குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நீங்க நஷ்டம் கொடுக்கணும்ன்றது ரெண்டாவது. மூணாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் வந்து ஹூஸ் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் வந்து ராஜினாமா செய்யணும், இல்லைன்னா அவர் வந்து he has to step down as an education minister. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? இந்த ஒரு பிரிடெக்ஸ்ல தான் வந்து நம்ம சோனம் வாங்சுக் அவர் வந்து ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சது ஜந்தர் மந்தர்ல. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 25 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. சோ இந்த ஒரு பிகினிங்ல நம்ம பேசும்போது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க வந்து போர்க்கொடி தூக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க அங்க நிக்கிறீங்க, ரொம்ப கரெக்ட். கவர்மெண்ட் பண்ணது தப்பா கரெக்டான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது. கண்டிப்பா தப்பு. எந்த ஏஜென்சி தப்பு பண்ணாலுமே இது கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் த ஓனர்ஷிப் ஃபார் இட். இது கவர்மெண்டே வந்து ஒத்துக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, பிஎம்ஓல இருந்து நமக்கு சொல்றாங்க, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளியில வந்து பேசுறாரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஆமா தவறு நடந்தது, இது கம்ப்ளீட்டா உட்கார்ந்து we will be answerable to the nation. இது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்டா கன்சிடர் பண்ணாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து சொல்றது. அதாவது கிட்டத்தட்ட இது 3வது நாள் பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. 3 நாளுமே பாராளுமன்றம் நடக்கல. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா,
இத வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டா நீங்க இதை மாத்துறீங்க. நான் அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு இஷ்யூவை வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வெளில வந்து பேசுறாங்க, பொலிட்டிசைஸ் பண்றாங்க. அதுவும் நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா யூஆர் டேக்கிங் த லீட். கவர்மெண்ட்டை நீங்க கேள்வி கேட்கணும், கரெக்ட். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கிற வேலை ஆப்போசிஷன்ஸ்க்கு இருக்கு, கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கிற வேலை மத்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆனா கவர்மெண்ட்டை கேட்கறதுக்கு வந்து வெறுமே வெளியில வந்து தர்ணா பண்றது மட்டும்தான் ஒரே வழியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட் நீங்க எங்க கேள்வி கேட்கலாம்? அசம்பிளில கேள்வி கேட்கலாம், ஸ்டேட்டா இருந்தா, பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கலாம், நேஷனல் வைடா இருந்தா. கரெக்டா? 3 நாளா பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட் உள்ள வச்சு அவங்கள பின்டான் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நீங்க அங்க கேட்கணுமா? இல்ல பார்லிமெண்ட்டை நடத்தாம பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க வெளிநடப்பு செய்யணுமா? இது நான் முதல் வாட்டி நீங்க பண்றீங்களான்னு கேட்கிறேன் நானு. ஒரு வாட்டியும் மக்களா எனக்கும் கொந்தளிப்பு இருக்குங்க. அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்காக உட்கார்ந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ன்ற பேர்ல நிறைய பேரை நீங்க உள்ள திணிச்சிட்டீங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எதெல்லாம் ரிசால்வ் பண்ணுமோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணாம நீங்க ஊதி ஊதி பெருசு பண்றீங்க. இதெல்லாம் உங்களோட டாக்டிக்ஸ். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் நான் என்ன கேக்குறேன், இதுக்காக மட்டும்தான் நீங்க எம்பி ஆனீங்களான்னு கேக்குறேன். எம்பினா என்னங்க? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தானே. உங்க வேலை எங்க? பார்லிமெண்ட்டுக்குள்ள தானே உங்க வேலை. பார்லிமெண்ட்டுக்கு வெளில என்ன கோஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? கேள்வி கேட்கிற நேரத்துல நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கணுமா வெளியில இருக்கணுமா? மெம்பர் ஆஃப் இன்னொரு தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதுல எல்லாரும் வந்து கலந்துக்க தானே செய்வாங்க. போராட்டம் நடக்கிறதுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைப்பாங்க. இல்லங்க, போராட்டம் நடத்தணும். ஏன்னா நம்ம ஜனநாயகத்துல இருக்கோம். ஒருத்தங்க கேள்வி கேட்கணும். ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கான கரெக்ஷன்ஸ் நம்ம சொல்லணும். அது நம்ம ரூல், நம்ம ரைட். இந்த தேசம் யாருக்கும் ஒருத்தங்களுக்கு சேர்ந்தது கிடையாது. this India is as good as it's for you and for me. Everybody is having equal amount of responsibility and ownership in this nation. இதுல வந்து ஒரு செகண்ட் தாட் கிடையாது. பட் நான் என்ன கேக்குறேன், 3 வாரமா நடந்துட்டு இருக்கிற ப்ரொடெஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் டைம்ல பார்லிமெண்ட்ல இருந்து வெளிநடப்பு செஞ்சு நீங்க வந்து இங்க உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? முதல் வாரத்திலேயே வந்து நீங்க உங்களோட ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கலாமே. இங்க ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ந்து அதுக்கப்புறமா இல்லங்க இவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு நீங்க என்னென்ன சோசியல் மீடியால என்ன மீடியா பைட் கொடுக்கணுமோ, என்னென்ன ஸ்டண்ட் பண்ணுமோ, என்ன மீடியா ஸ்டண்ட் பண்ணுமோ பண்ணி முடிச்சுட்டு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற நேரத்துல நீங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு இவங்க போய் உட்கார்றதுக்குங்க இது இவங்க டிஸ்கிரிஷன் கிடையாது. நான் இன்னைக்கு பார்லிமெண்ட் வெளிநடப்பு செய்யறேன் அப்படின்றது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோட டிஸ்கிரிஷன் கிடையாது. யூ ஆர் ஆக்சுவலி ஃபூலிங் த பீப்புள். நீங்க அங்க போய் உட்கார்றீங்கன்னா என்னோட டாக்ஸ், உங்களோட டாக்ஸ், நம்ம வரி பணத்துல போய் அவங்க உட்கார்றாங்க. அவங்க பிளைட் டிக்கெட்ல இருந்து ஒரு எம்பிக்கும் வாரத்துக்கு ஒரு பிளைட் டிக்கெட் ஃப்ரீ. அது உங்களுக்கு தெரியுமா? அது யார் காசு? அவங்களோட பிஏக்கு ஃப்ரீ, அவங்களுக்கு இங்க வீடு ஃப்ரீ, அவங்களுக்கு வண்டி ஃப்ரீ, அவங்களுக்கு வந்து பெட்ரோல் ஃப்ரீ. இதெல்லாம் யார் காசு? இது வந்து இப்ப நான் என்ன கேக்குறேங்க, ஒரு டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு கட்டமைப்புல ஆப்போசிஷன் லீடர்ஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் என்ன கேக்குறேன், இதே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்து தர்ணால போய் உட்காராம இதே பிரதமரை பார்லிமெண்ட்டுக்குள்ள மாத்திருக்கலாங்க. நான் அதுதான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கேன். as a leader of opposition you will have priority. இந்த போராட்டத்தை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடிட்டு போங்கன்ற. எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்துல பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடினவங்க தாங்க. இதே அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இதே பிஜேபி பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேடினவங்க தான். நம்ம அதுல வந்து நம்ம இப்ப டிஸ்கிரிஷன் கிடையாது. ஆனா இதுல நீங்க யாரை இறைய போடுறீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. குழந்தைங்களை போடுவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ போடுவீங்களா? அவங்க ஃபியூச்சரை போடுவீங்களா? இப்போ இங்க வந்து நடந்த நீட் தேர்வோட பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்க கேள்வி கேட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளியில வந்து இப்போ உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி வெளிநடப்பு செஞ்சாச்சு. அவர் வெளில வந்து சொல்றாரு, இத பாருங்க நடந்தது பெரிய விஷயம், உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணணும், என்ன உங்க பிரச்சனைன்னு வாங்க நம்ம டிபேட் பண்ணுவோம், டிபேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்யூஷன் நம்ம பண்ணலாம். நாங்க டிபேட் டேபிள்க்கே வரணும்னா இந்த 3 விஷயத்தை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் டிபேட் டேபிளுக்கு வருவேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு ஜனநாயகத்துல எலெக்ஷன் நடத்துறோம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களோட ஆட்சி தான் நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல விஜய் அவர்களோட ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா இருக்காது. நிறைய பேருக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம். அதனால அவர் வந்து முதல்வரா இல்லாம ஆயிடுவாரா? அதே தானே பிரதமருக்கும். உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் அவர் தான் பிரதமர். சோ பிரதமரா அவரை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா கேபினெட்ல நான் தானே டிசைட் பண்ணுவேன்
யாருக்கு எனக்கு எந்தெந்த கேபினெட் நான் கொடுக்கணும்னு. ஒருவேளை நான் அந்த கேபினெட்டை நான் டிசைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு, இவர் கையில இருந்ததுனாலதான் இந்த தப்பு எல்லாம் நடந்திருக்குன்னு. சோ இவரும் என்ன சொல்றாரு, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜுவும் வெளில வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மினிஸ்டரை மாத்துறதுனால மட்டுமே இது நிக்குமானா நிக்காது. இது இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் கிடையாது. 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷமா பேப்பர் லீக் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்கலையா? டிஎன்பிஎஸ்சி பேப்பர் லீக் ஆகுறது இல்லையா? யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் பேப்பர் லீக் ஆகுறது கிடையாதா? இது வந்து யாரு தப்பு பண்றாங்க, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா அப்படின்ற ஒரு டிபேட் கிடையாது. நடந்தது தப்பு. இதுக்கு வந்து கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துதான் ஆகணும், கேபினெட் எடுத்துதான் ஆகணும். அது நீங்க எந்த வழியில கேக்குறீங்க? இப்ப நீங்க கேக்குறது, இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த அப்போசிஷன் லீடர் வெளியில வந்து பிளாக்கார்ட பிடிக்கிறதுனால, இல்ல மீடியா முன்னாடி போய் பேசுறதுனால, இல்லன்னா வந்து ஐயோ டெமோக்ரஸி இஸ் பிரேக்கிங் இன்டு பீசஸ் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வெளியில வந்து கோஷம் போடுறதுனால இதனால எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நம்ம வந்து பனானா ரிபப்ளிக் கிடையாது. நம்ம இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல இருக்கோம். நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இத்தனை நாளா உங்களுக்கு கவர்னர் மேல பிரச்சனையா இருந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மேல பிரச்சனையா இருந்தது, இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேல பிரச்சனையா இருக்கு. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க டார்கெட் பண்ணாம இருக்கீங்க? எலெக்ஷன் கமிஷன் தப்பு, கவர்னர் ஆபீஸ் தப்பு, உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஜுடிஷியரி தப்பு, சுப்ரீம் கோர்ட் தப்பு. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற நம்பர் 1 ஜட்ஜ் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது அவர் வந்து லெவல் ஆஃப் ஹைரார்கில ஒருவேளை ஒரு கண்டிஜென்சி சிச்சுவேஷன் வந்ததுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவைலபிளா இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எடுக்கிற ஒரு பொசிஷன் அது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறவரையும் நீங்க குவெஸ்டின் பண்ணுவீங்க. நான் திரும்பவும் அதுதான் சொல்றேன் பாருங்க, இது நம்ம நாட்டுல மட்டும்தான் நடக்கும். அந்த பேனர் ஆஃப் ஜனநாயகம். இது நீங்க இன்னொரு நாட்டுல போய் அவர் பேசாத ஒரு விஷயத்தை திருச்சி பேசி அவர் மேல தேவையில்லாம ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அந்த மனுஷன் வேற ஏதோ பிரிடெக்ஸ்ல சொன்ன ஒரு காக்ரோச் ரெஃபரன்ஸை கட் பேஸ்ட் பண்ணி போட்டு நீங்க அதை மேனிபுலேட் பண்ணி ஃபேக் நியூஸை கொடுத்து இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எவல்யூஷன் கொண்டு வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு கொண்டு, யாருங்க நீங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்ல ஆர்கனைசேஷனா, என்ஜிஓவா, சிவில் சொசைட்டி? இதே அபிஜித் கே மேல வந்து நிறைய அலிகேஷன் வைக்கப்படுது. அவர் வந்து அமெரிக்கால யூஎஸ் போயிட்டு அங்க படிக்கும் பொழுது கூட அவருடைய விசாலாம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்தாரு. எங்க இருந்து இவருக்கான ரெவென்யூ சோர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய அலிகேஷன் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி செக்யூரிட்டி ஆஸ்பெக்டா இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு, அதாவது ஜந்தர் மந்தர்ல இருந்து உங்க பார்லிமெண்ட் நோக்கி போறாங்க, இதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே யுஎஸ் எம்பசிக்கு வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, இந்த மாதிரி பார்லிமெண்ட் நோக்கி மார்ச் போறாங்க. இப்படி எப்படி இந்த அளவுக்கான மைக்ரோவா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது? 4 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுதுல. அதுதான் சொல்றேன். இது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து உங்க வேலையோ ஆஸ் அ ஜர்னலிஸ்ட், ஏன் வேலையோ ஆஸ் அ லாயர் கிடையாது. கரெக்டா? இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இன் பிளேஸ் இருக்கு. இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு தெரியணும். சோ இது ஒரு ப்ராசஸ். கரெக்டா? சோ அதே மாதிரி எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு அப்படின்னா, நான் தெருல வந்து நின்னு குழந்தைங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு, என்ன சொல்றது, கவர்மெண்ட்டை மிரட்டிக்கிட்டு உங்க கேபினெட்ல இவங்க இருக்கணும் இவங்க இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு there is a way that you handle it. கரெக்ட்டுங்களா? அதனால மட்டும்தானே 78 வருஷம் நம்ம வந்து நாட்டை ஓட்டிருக்கோம். யாரு வேணா என்ன வேணா பண்ணிட்டு போலாம் அப்படின்னு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம இருந்திருந்தோம்னா நம்மளும் ஒரு பங்களாதேஷ் மாதிரியோ இல்ல வந்து ஸ்ரீலங்கா மாதிரியோ இல்ல வந்து பாகிஸ்தான் மாதிரியோ எனக்கு ஒரு சுக்குநூடா உடஞ்சு போயிருப்போமே. டெக்னிக்கலா இங்க வரவங்க கூட அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க நேபாள் மாதிரி பண்ண போறோம். என்ன பண்ணுவீங்க நேபாள் மாதிரி? நேபாள் மாதிரி பண்றதுக்கு நீங்க சொல்லுங்க, இதுல ஸ்டூடெண்ட் கிரௌட் சொல்ற விஷயமா? இதெல்லாம் உட்கார்ந்து பஸ் ஏறிக்கிறது ஸ்டூடெண்ட் கிரௌட் பண்ற விஷயமா? பெண்கள் ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார்ந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டு உட்கார்ந்து என்ன பண்ற அந்த நியூசன்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற விஷயமா? ஸ்டூடெண்ட்ஸ் கையில வந்து வாள் இருக்குமா? வாள் இருக்கு ஒருத்தவங்க கையில. ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? நான் இதனால ஸ்டூடெண்ட் இல்லன்னு சொல்றேன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன இதுல பிரச்சனைனா, நம்ம மக்கள் வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனல் ஆயிட்டோங்க. எந்த ஒரு விஷயமும் முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்காம பாக்குற ஒரு அந்த 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ரீல உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிச்சுவேஷன் பாருங்க. சோ இந்த ரீல்ஸ பார்த்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, நம்மளோட வந்து ஆதங்கத்தை போய் அங்க கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க கிளம்பி வராங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது இவங்களை வச்சு இவங்க பாலிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்க இருக்கிற குழந்தைங்களே சொல்லுது, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுதுங்க, எங்களுக்கு தெரியாது,
இதை வந்து இவ்வளவு பொலிட்டிசைஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது, இது பிஜேபி மேல போகும்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நீட் மேல பிரச்சனை, எங்களுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், எந்த ஸ்டூடெண்ட் கிரவுடு இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இஷ்யூ நடந்த உடனே நிறைய கோர்ட்ஸ்ல வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க, இந்த நீட் பேப்பர் வந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிஸை கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. எந்த ஃபைலிங்ல மினிஸ்டர் வந்து he should resign சொல்லியிருந்தாங்க? சோ மினிஸ்டரை மாத்தணும் இல்ல மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்ன்றது ஸ்டூடெண்ட்ஸோட கேள்வியா, இல்ல நீங்க அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்டா இது? இப்போ ஜந்தர் மந்தர் ஸ்ட்ரீட்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட போர்வேல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க யாரு கேபினெட்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படி நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா we are also waiting. கண்டிப்பா வாங்க, எலெக்ஷன்ல நில்லுங்க, கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்காருங்க, உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ செய்யுங்க. ஆனா அது வரைக்கும் தேர்ந்தெடுத்தவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம ரூல் ஆஃப் லா. தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னாடி என்ன ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நட்டா அவர்களை போய் நேத்து போய் மீட் பண்ணாங்க, அவர் வீட்டுல இருந்தாங்க, வெளியில வந்துட்டு ஆனா எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, எங்க கையில மொபைல் போன் கூட இல்ல, எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு வந்து இவங்க அந்த மொபைல் போன் பக்கத்திலேயே வச்சிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. சோ நான் என்ன கேக்குறேன், மீடியா ட்ரையல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க, இது என்ன அப்டேட்? மீடியா ட்ரையல் அப்படின்றதே தப்புன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர் திருச்சி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஈவெண்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாரு. அதாவது மீடியா, சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு கிரெடிபிலிட்டி. சோஷியல் மீடியால ஒருத்தங்க பாப்புலரா இருக்காங்க, ஒரு 1 மில்லியன் வியூ இருக்கு, 2 மில்லியன் வியூ இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க சொல்றது சரின்னு கிடையாது. மக்களா நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் கிரவுட்ல லத்தி சார்ஜ்ல உண்மையாவே ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்படலையான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அடிபட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்பி அங்க போனாங்க, இது இவ்வளவு பெரிய கலவரம் ஆகும்னு அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எந்த ஸ்டூடெண்ட் போய் அடி வாங்கணும்னு போய் அங்க போய் நின்றுப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம்? டாக்டர்ஸ் போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் போயிருக்காங்க. பட் லேட்டர் they are realizing இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஷன் எடுத்துருச்சு, இங்க சம்பந்தமே இல்லாம ஃபார்மர்ஸ் வந்து உள்ள சேர்றாங்க, இந்த பக்கத்துல இருந்து பாலஸ்தீன் பிளாக்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்னது நம்ம ஆப்கானிஸ்தானோட பிளாக்ஸ் இருக்கு, 370 பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் இதுல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முளையிலேயே கிழிந்திருக்கலாம். இந்த இஷ்யூ ஆரம்பிச்ச டைம்லயே நீங்க அவரை தூக்கி வெளியில கூட போட்டிருக்க வேண்டாம், இல்ல ஒரு கேபினெட் ரீஷஃபில் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு கிளாரிபிகேஷன் நோட் கொடுத்திருந்திருக்கலாம். மக்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கேட்கல, மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது புரியல. சோ யூ கான்ட் ஜஸ்ட் பி இன் a closed system. நாங்க பண்றது சரியோ தப்போ, ஆனா அது எங்களுக்குள்ள இருக்கும், வெளியில மக்களுக்கு தெரியாது அப்படின்னு மக்களை நீங்க இருட்டுல உட்கார வைக்க முடியாது. we are not in that stage. இந்த சோஷியல் மீடியா டைம்ல யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பேசுற டைம்ல, இந்த டைம்ல வந்து நாங்க வந்து என்ன பண்றோம்ன்றது பின்பக்கமா நாங்க பண்ணிக்கிறோம், மக்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. அது வந்து இன்ஃபேக்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, இம்பாக்ட் ஆஃப் ஜென்சி, இம்பாக்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்லயே பாத்துட்டோமே. அதுக்கப்புறமும் இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இப்போ ஒரு மினிஸ்டருடைய ரீஷபிள் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு கவர்மெண்ட்கான ஒரு செட்பேக்கா மாறிடாது. அதுக்கு பதிலா தானே என்டிஏவோட சீஃப் சுபோத்குமார் சிங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்றாங்க. அதுக்கு பதிலா தானே? இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன், டெபியூட்டி கூட எதுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணணும்? இப்ப நாளைக்கு வந்து எனக்கு ஹோம் மினிஸ்டர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அமித்ஷா அவர்களே எனக்கு பிடிக்கல, நான் திரும்ப போய் தர்னால உட்காந்துருவா? அவர் இறங்குற வரைக்கும் நான் வந்து தர்ணா பண்ணிட்டு இருப்பேன். அடுத்தது வந்து அவரை மாத்தியாச்சு, அடுத்து பினான்ஸ் மினிஸ்டர் மாத்துங்க, அடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாத்துங்க, அப்ப நீங்களே நாட்டை நடத்துங்கன்றேன் நானு. எந்த மினிஸ்ட்ரி எங்க உட்காரணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா வாங்கன்ற வந்து எலெக்ஷன்ல நில்லுங்க, ஜெயிங்க, நாங்களும் வெயிட் பண்றோம். nobody is saying that BJP is right, Congress is right, everybody is saying எங்களுக்குமே ஒரு ஆப்ஷன் வேணும், வாங்க வந்து களத்துல இறங்குனாதானே உங்களுக்கும் புரியும் என்ன கதைன்னு. வெளியில நின்னு பேசும்போது எல்லாருக்கும் நல்லதான் இருக்கும். நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, இப்போ இந்த போராட்டத்துல பங்கேற்கக்கூடிய நிறைய நபர்கள் மீது கண்டிப்பா வழக்கு பதிவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை வழக்கு பதிவாகுது அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன மாதிரியே ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீட் எழுதக்கூடிய, எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கே நான் கேட்கிறேன்.
See, இப்ப வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதே 10 பேர் மேல தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் டுடேஸ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்மா. இப்ப இருக்கிற ஒரு இவால்விங் சிச்சுவேஷன்ல எது உண்மை, எது பொய்ன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எது ஃபேக் நியூஸ், எது வேலிடேட்டட் நியூஸ்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா 10 பேர் மேல தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனா அந்த 10 பேர் மேல போட்டிருந்த எஃப்ஐஆரும் என்ன ப்ரிடெக்ஸ்ட் நமக்கு தெரியல. என்ன சொல்றது, போலீஸோட ஜீப் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்களையும் விரட்டி அடிச்சிருக்காங்க. சரி, அவங்க இவங்கள அடிச்சிருக்காங்க, இவங்க அவங்கள அடிச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு. சோ எந்தெந்த செக்ஷன்ல அவங்க போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் நம்ம சிஏஏ டைம்லயே பார்த்துட்டோம் இல்லையா? அடேங்கப்பா, சிஏஏ வந்துருச்சுன்னா முடிஞ்சது, இந்தியாவே ரெண்டா உடஞ்சிருச்சு, முஸ்லிம்ஸ் எல்லாரும் மூட்டையை கட்டிட்டு ஊரை விட்டு வெளியில போயிடணும்னு ஒரு பயமுறுத்துனீங்க. எல்லாருக்கும் ஒரு ஹிந்து முஸ்லிம் அப்படின்ற டிவைட வந்து கொண்டு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, முஸ்லிம்ஸ்க்கே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. யாருங்க சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவை விட்டு வெளியில போனவங்க? நீங்க எனக்கு ஒருத்தங்களை காட்டுங்க பாக்கலாம். என்டைட்டில்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் என்டைட்டில்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்க, நான் முஸ்லிம்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன ஊரை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒருத்தங்களை நீங்க காட்டுங்க பாப்போம். இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கதா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா ஆர்டிகல் 370 பத்தி பேசுறாங்க, உமர் காலித் அவரோட இதை பத்தி பேசுறாங்க சப்போர்ட் பண்ணி. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்ததோ? ஆரம்பத்துல இருந்து இருந்ததா அப்படின்னா நம்ம ஐ ஹாவ் அ டிஃபரண்ட் ஒப்பீனியன். இது இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அட்லீஸ்ட் பீப்புள் வுட் ஹவ் பிலீவ்ட் ஏதோ something is going to happen, voice is going to be heard. See, government was unanswering அப்படின்றதுல there is no second thought. Government did not respond when they have to respond அப்படின்றதுல I don't think there is a second thought to it. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இதை சார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா it would have been solved. But why didn't they not respond? That is their style of administration. அது அவங்க they justify it. உங்களுக்கு வேலை நடக்கணும், we don't like to come into the media அப்படின்றது their own justification, which I don't want to go. அது அவங்க style of administration. But நான் என்ன கேக்குறேன்னா, when this government has done wonderful things like 370 கொண்டு வந்திருக்காங்க, CAA வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் 33% women reservation. Who had the audacity? அதாவது நம்ம ராஜீவ் காந்தி காலத்துல இருந்து ஐயோ 33% விமன் ரிசர்வேஷன் கொண்டு வரோம் இதோ இருக்கு அதோ இருக்குன்னு சொல்லிட்டு 30-40 வருஷமா நீங்க எழுத்த ஒரு விஷயத்த அட் அ ஸ்ட்ரோக் முடிச்சாங்களா இல்லையா? இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஒடாசிட்டி இருக்கணும். 370 இத வந்து தொடர்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அதே காங்கிரஸ் பார்ட்டி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க நாங்க 370 எடுத்துருவோம்னு, அதே பிஜேபியும் ப்ராமிஸ் பண்ணி. சோ இவங்க வந்து எடுத்திருக்கிற ஸ்டாண்ட், இவங்க வந்து எடுத்திருக்கிற ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இட் நீட்ஸ் கட்ஸ். நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, which I have high respects to them. பட் அதனால மட்டுமே எனக்கு நேஷனல் ஸ்பிரிட் இருக்குன்ற ஒரே காரணத்தினால நான் பண்ற ரூட் கரெக்டான்றது முக்கியம். I may have the good intent. இப்போ இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல இப்போ தேர்ட் லாங்குவேஜ் ஃபார்முலாவா இருக்கட்டும், இதே நீட் தேர்வாவே இருக்கட்டும். இந்த நீட்டை ஸ்டார்ட் பண்ணது காங்கிரஸ் டைம்ல, இது எல்லாமே ஃபார்முலேட் பண்ணது அவங்க தான். ஆதார் கார்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்போஸ் பண்ணாங்க, ஆதார் கார்டு இனிஷியேட் பண்ணதே காங்கிரஸ் தான். So that and all is a different thing altogether. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, once they have already done all of this, நீங்க நல்ல விஷயங்களை யோசிச்சு நீங்க பண்ணும்போது, but you should also be conscious of the way that you are going to execute it. நான் நேஷனல் ஸ்பிரிட் மட்டும் எனக்கு இருந்தா போதுமா? அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் வந்து யோசிக்கணும் இல்லையா? இல்லனா this is the way you will be answerable. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த ப்ரொடெஸ்ட் வந்து எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தா இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? Unless and until they sit and talk, nothing is going to happen. ஒரு விஷயம் எனக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னா, இவங்க ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ற ஒரே காரணத்துக்காக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட ஒரு பிரசிடென்ஸை வந்து செட் பண்ணிடும் நமக்கு. அப்ப எந்த மினிஸ்டர் பிடிக்கலனாலும் நம்ம வந்து அங்க போய் ஆர்ப்பாட்டம், அதாவது இது அட்டூழியங்க, இது ஆர்ப்பாட்டம்னே சொல்ல முடியாது, அட்டூழியம் இது. இங்க வந்து டெல்லியில வந்து மெட்ரோ ட்ரெயின் இல்லாம இன்னைக்கு காலையில என் ஜூனியர் வந்து கோர்ட்டுக்கு சேர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. சோ ஷி டிபிக்கலி எவ்ரிவேர் இட் இஸ் ஸ்டால்ட். இந்தியாலயே செகண்ட் லார்ஜஸ்ட் யூசேஜ் ஆஃப் மெட்ரோ வந்து டெல்லியில தாங்க இருக்கு. பெரிய ஜங்க் ஆஃப் பீப்புள் டெல்லி மெட்ரோ மட்டுமே நம்பி வேலைக்கு போறவங்க இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 மெட்ரோ ஸ்டேஷன் க்ளோஸ்ட். யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு இன்கன்வீனியன்ஸ் இவங்க கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. இன்கன்வீனியன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட போர்வையை போத்திக்கிட்டு உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை உள்ள கொண்டு வராதீங்கன்னு தான் சொல்றோம். இப்ப இதுல நீட் அப்படின்றத போய் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனே போய் உட்காந்து சாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப அவர் ரிசைன் பண்ணியாச்சுன்னா நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீட் பேப்பர் லீக் ஆச்சுல, அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுறலாமா? இப்ப அவரோட ரெசிக்னேஷன் மட்டும் தானே இப்ப உங்களுக்கு கிரைட்டீரியாவா இருக்கு. இன்வெஸ்டிகேட் இன்டு தி ப்ராசஸ் அப்படின்றது வெளியில வரவே மாட்டேங்குது.
அந்த குழந்தைங்க இறந்து போன குழந்தைங்களுக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. இதே காம்பன்சேஷன்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இட் ஹஸ் கான் ரியலி ஹார்ட் ஆன் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாட்டு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு நீட்ல இறந்து போற குழந்தைங்களுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னா, நீங்க அப்ப அந்த சூசைட் பண்றதுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி தானேன்னு கேக்குறாங்க. நீங்க சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணாம இறந்து போன குழந்தைங்களுக்கு காம்பன்சேஷன்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றாங்க. With all due respect to the kids who have died, it is not that வந்து நம்ம அவங்க மேல நமக்கு எம்பத்தி இல்லையா அப்படின்ற விஷயம் கிடையாது. பட் ஆனா நீங்க சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணாம இறந்து போன குழந்தைக்கு காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் ஆதே தவிர எங்க ஹோல் இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹஸ் டேக்கன் ரியலி ஹார்ட் ஆன் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க 1 கோடி ரூபாய் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கேக்குறீங்க. அது நான் குடுக்கறேன்னு கவர்மெண்ட் சொல்லல, குடுக்கலன்னு கவர்மெண்ட் சொல்லல. ஆனா நீங்க கேக்குற எந்த ஒரு சொல்யூஷனுமே உங்க டிமாண்ட்ல இருக்கிற 3 அந்த எந்த டிமாண்டுமே will not solve the problem. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் ஆறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? கிடையாது. குழந்தைங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆதா? கிடையாது. இந்த என்டிஏவை க்ளோஸ் பண்றதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆதா? கிடையாது. சோ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? உட்கார்ந்து பேசினா தானே ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதை பேசுறது எங்க பேசணும்? பார்லிமெண்ட்ல தானே பேசணும். நீங்க பார்லிமெண்ட்ல தான் உட்காரவே மாட்டேன்றீங்களே. So எனக்கு வந்து இந்த opposition are even looking for a solution ஆனே எனக்கு தெரியலையம்மா. இதுல nobody is looking for a solution actually speaking. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க, நாளைக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. இன்னைக்கு கட்டாம்பூச்சி பார்ட்டி, நாளைக்கு எலி பார்ட்டி, அப்புறமா ஒரு புலி பார்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு யானை பார்ட்டி எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அதாவது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க தேவையில்ல. சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை திருச்சி பேசி அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரை டிமீன் பண்ணி அவரை டிஃபேம் பண்ணி இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருந்தாருன்னா இவர் சுவமோட்டுவா தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இவர் he has been really benevolent for என்ன சொல்றது வாய்ஸ் ஆஃப் காமன். எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி நீ நடக்காத ஒரு விஷயத்த ஒரு ஃபேக் நியூஸ் ஆக்கி அதனால ஒரு பிரளயத்தையே உண்டாக்கிட்ட நீ. சோ இதெல்லாம் இவங்க பண்ற அட்ராசிட்டி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு அம்பரலாவை பிடிச்சு பாவம் அந்த பிள்ளைங்களை ஏமாத்தி அந்த பிள்ளைங்களை நம்ப வச்சு வீடியோ போட்டு சோசியல் மீடியால கேம்பெயின் பண்ணி அந்த பிள்ளைங்களை நம்ப வச்சு அதுங்க. நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. 3 நாளா நடந்துட்டு இருக்கு இந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப ஹையா. 20ஆம் தேதி ஹையஸ்ட் போட்டு லத்தி சார்ஜ் எல்லாரும் கை கால் உடைச்சிட்டாங்க. 2 பக்கமும் போலீஸ்காரங்களும் கை கால் உடைச்சுக்கிட்டாங்க, ப்ரொடெஸ்டர்ஸும் கை கால் உடைச்சுக்கிட்டாங்க. நேத்தும் ப்ரொடெஸ்ட், இன்னைக்கும் ப்ரொடெஸ்ட். கரெக்டா? இந்த அபிஜித் தீப்கே அப்படின்றவர் தானே வந்து ஃபவுண்டர். அவருக்கு அடிபட்டுச்சா? ஓகே, இல்ல கிடையாது. இல்ல அதோட ஸ்போக் பர்சன் கூட இன்க்ளூடிங் அவங்க கூட இதுல இருந்து விலகி போயிட்டாங்க. ஒரு ஸ்போக் பர்சன் வந்து விஜயதத்தாகியா நினைக்கிறேன், அவருமே விலகி போயிட்டாரு. இன்னொரு ஸ்போக் பர்சன் இருக்காரு. மெட்ரோ ஸ்டேஷன்ல சைலண்டா போகும்போது காலேஜ் பசங்க புடிச்சு எங்கன்னா எங்களை மட்டும் கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சிட்டீங்களே, நீங்க வாட்டி சைலண்டா போறீங்களேன்னு அவரை புடிச்சிட்டாச்சு. நான் என்ன கேக்குறேன், வாங்க எல்லாரும் நம்ம போராடலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் வெளியில வந்து பேசினாங்கல்ல, அந்த 10 பேர்ல ஒருத்தவங்களுக்கு கூட தடியடியே விழலாமா? அந்த 10 பேர்ல ஒருத்தவங்க கூட ஹாஸ்பிட்டலைஸ் ஆகல. இப்ப இறையா நீங்க யார போடுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க குண்டாஸ ஹையர் பண்ணிட்டீங்க, ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து உள்ளே இறக்கியாச்சு. அடி வாங்குறது யார வாங்க வைக்கிறீங்க? இது ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், ப்ரொடெஸ்ட் பண்றது நம்ம ரைட். ஆஸ் a student it is your right to protest. உங்களுக்கு ஒண்ணு தப்புன்னு தோணுச்சுன்னா இறங்கி நின்னு கேள்வி கேட்கணும். தயவு செஞ்சு இறங்கி நிக்கிற பிளாட்ஃபார்ம் என்னன்னு பாருங்க. இறங்குற பிளாட்ஃபார்ம் எல்லாமே கிரெடிபிள் பிளாட்ஃபார்மா இருக்காது. இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு யாரு பதில் சொல்வா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும், கை பிராக்சரே அந்த பையன் வீட்டுல உட்காந்துருக்கான். Who will take the owners? இப்ப அந்த பையனுக்கு கோவம் எல்லாம் கவர்மெண்ட் மேல இருக்கும். அவர்னாலதானே இருக்காரு, நீ ஏன் கையை உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன் நான் கேட்டேன் அந்த பையனை. சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த பசங்களோட ஸ்பிரிட்டை நீங்க டைவர்ட் பண்ணி அந்த கோவத்தை இன்னும் வந்து இதுபடுத்தி அண்ட் இவரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பத்தாதுன்னு சொல்லிட்டு தர்ணால போய் பிரைம் மினிஸ்டர் வாசல்ல உட்காந்துட்டு 144 நடக்குது. இதே இந்தியால 2 பிரைம் மினிஸ்டர் கொண்டு போட்டிருக்காங்க. சோ அப்படி இருக்கிற டைம்ல பிரைம் மினிஸ்டர் வீட்டுல இருக்கிற வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் ஹையா இருக்குமா இருக்காதா? நீங்க அங்க போய் உட்கார்ந்து நான் போய் பிரைம் மினிஸ்டர் பாக்கணும் அப்படின்னா ஏன் எங்களுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது? நாங்க எம்பி கிடையாது. நீங்க எம்பி தானே, லீடர் ஆஃப் அப்போசிஷன் தானே, உள்ள பார்லிமெண்ட்லயே பாத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு முன்னாடி நாள் ஒரு பார்லிமெண்ட்ல தான் இருந்தாரு. அதுக்கு 3 வாரமா இங்க வந்து தர்ணா நடந்துகிட்டு இருக்கு. 3 வாரமா ஃபாஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 3 வாரத்துல நீங்க எப்ப வேணா போய் பிரைம் மினிஸ்டர் பாத்துருந்துக்கலாமே. அந்த 3 வாரத்துல பிரைம் மினிஸ்டர் பாக்கணும்னா நீங்க முதல்ல இந்தியால இருக்கணும். இவரு கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து எவ்ரிபடி இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இட். பட் இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் தான் சொல்லணும்.
ஓகே மேம். இதுவரை எங்களோட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ செல்வன். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.